பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. பாடல் 51. இந்த மாயையினால் ஜீவருக்கு 7 அவஸ்தைகள் உண்டுதாம். அந்த 7 அவஸ்தை தம்மை அடைவினில் மொழியை கேளாய். மூத்த அஞ்ஞானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் தளல் கடல் குளிர்மையாதல். இந்த மாயையினால் ஜீவருக்கு 7 அவஸ்தைகள் உண்டுதாம். அந்த 7 அவஸ்தை தம்மை அடைவினில் மொழியை கேளாய். மூத்த அஞ்ஞானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் தளல் கடல் குளிர்மையாதல். ஏற்கனவே நாம பார்த்த சுத்த அசுத்த இரண்டையும் சேர்த்துதான் இங்கு சொல்லப்படுகிறது. மாயையினால் ஜீவர்களுக்கு 7 நிலைகள் இருக்கின்றன. 7 நிலையில் உண்டான அனுபவங்கள் ஏற்படுகின்றன, அவஸ்தைகள். ஜீவர்கள் என்றால் யார்? நாம் அனைவருமே ஜீவர்கள் தான். நாம் இந்த ஜீவர்களாக இருப்பதற்கே இந்த மாயை தான் காரணம். மாயை என்றால் என்ன? மாயா மாயா மாயான்னு நம்ம ரெகுலரா படிச்சுட்டே இருக்கிறோம். எல்லா படிப்புலயும் இந்த மாயா சப்தத்தை கேட்கிறோம். மாயை என்றால் அதற்கு எப்படி நாம் அர்த்தத்தை புரிந்து கொள்வது? மித்யா அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க சொல்றது அனுபவத்துல இருக்குது, அறிஞ்சால் இல்ல அப்படிங்கிறது. மித்யா மாயை எல்லாம் ஒரே சப்தத்துக்கான ஒரே பொருளை குறிக்கிறது. எது தனக்கு சுதந்திரமான ஒரு இருப்புத்தன்மை இல்லையோ அது மாயை. பிரம்மாச்சிரிய மாயா அப்படின்னு தத்துவபோதத்துல நம்ம படிச்சிருப்போம். அதுதான் அப்பப்ப அதெல்லாம் ஞாபகம் வரணும். தனக்கு சுதந்திரமாக ஒரு இருப்பு இல்லாமல் பிரம்மத்தை சார்ந்து ஒரு நிழல் போல, நம்மளுடைய நிழல் எப்படி உண்மையானதல்ல, ஆனால் நிழல் இல்லை என்று சொல்ல முடியாது. நிழலுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் அது நம்மை தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பது போல பிரம்மத்தை சார்ந்து எது இயங்குகிறதோ அது பிரம்மம் கிடையாது. ஆனா பிரம்மத்தை சார்ந்து இருப்பு என்ற தனி உணர்வு அற்று, தனக்கு தனி சுதந்திரமற்று எது இருக்கின்றதோ அவை அனைத்தையும் மாயா அப்படின்னு சொல்றோம். இந்த மாயையானது 3 குணங்களை கொண்டு இருக்கிறது. எது குணங்களை உடையது, எது விகாரம் உடையது, எது தன்மைகள் உடையது, அவை அனைத்துமே என்னது? மாயை அப்படிங்கிறது அர்த்தம். ரஜோகுணம், சத்துவகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களும் மாயாவுடைய தன்மைதான். ஆனா பிரம்மத்திற்கு குணங்களை கடந்தது, காலத்திற்கு உட்படாதது, எல்லா காலங்களிலும் காலத்திற்கு அப்பாற்பட்டும் இருப்பு தன்மையில் இருப்பது. அந்த இருப்பு தன்மையை ஆதாரமாக கொண்டு அதில் வெளிப்படுவதுதான் இந்த மாயை அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம் நாம. அப்படி இந்த சுத்த மாயை அசுத்த மாயை, இந்த 2 மாயையிலும் சேர்ந்து 7 நிலைகளுக்கான அவஸ்தைகள் நமக்கு ஏற்படுகின்றது. அந்த 7 நிலைக்கான அவஸ்தையை தான் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுகிறேன் அப்படின்னு இங்க குரு சொல்றார். அந்த 7 அவஸ்தை தம்மை அடைவினில்னா ஒன்றன் பின் ஒன்றாக வழிமுறையாக சொல்றேன் கேட்டுக்கோ அப்படிங்கிறார். இந்த அடைவினில் அப்படிங்கிற வார்த்தை ஏற்கனவே நிறைய பாடல்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். 2-3 இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு.
இப்ப அந்த 7 அவஸ்தைகள் என்ன என்றது ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். மூத்த அஞ்ஞானம். முதல் அவஸ்தை மூத்த அஞ்ஞானம், இரண்டாவது அவஸ்தை மூடல், மூன்றாவது அவஸ்தை முளைத்தல், நான்காவது அவஸ்தை காணாத ஞானம், ஐந்தாவது அவஸ்தை சந்ததம் கண்ட ஞானம், ஆறாவது அவஸ்தை தளல் கெடல், ஏழாவது அவஸ்தை குளிர்மை ஆதல். அதனோட விளக்கத்தை படிக்கிறேன். இந்த சுத்த அசுத்த மாயையினால் ஜீவர்களுக்கு 7 அவஸ்தைகள் உண்டாகின்றன. அவை அஞ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோக்ஷ ஞானம், அப்ரோக்ஷ ஞானம், சோக நிவர்த்தி, நிரங்குச திருப்தி என்பனவாகும். அப்படின்னா என்ன? இதற்கு நேரா நீங்க அந்த வார்த்தைக்கு நேரா எழுதிக்கணும். மூத்த அஞ்ஞானம்னா என்னது? அவித்யா, நம்மளுடைய அஞ்ஞானம், அதுதான் முதல். இரண்டாவது மூடல் என்றால் ஆவரணம், நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான் மூடல். முளைத்தல் என்றால் விக்ஷேபம். காணாத ஞானம் என்றால் பரோட்ச ஞானம், கேள்வி ஞானம். ஐந்தாவது சந்ததம் கண்ட ஞானம் என்றால் அப்ரோக்ஷ ஞானம், அதை பிரத்யக்ஷ ஞானம் என்றும் சொல்லுவார்கள். தளல் கடல் அப்படின்னா சோக நிவர்த்தி, துக்க நிவர்த்தி. குளிர்மை ஆதல் அப்படின்னா ஆனந்தத்தில் இருப்பது, குறையாத ஆனந்தம், முழுமையான பூரண திருப்தி நிலை, நிரங்குச திருப்தி அப்படின்ற நிலை. இந்த 7 அவஸ்தைகள் மாயையினால் ஏற்படுகிறது. இந்த 7மே மாயைக்குள்ளதான் இருக்குது, மாயையினாலதான் இதை உணரப்படுகிறது. இப்ப இந்த 7ஐயும் ஒவ்வொன்றை பத்தி என்ன பண்ண போறாரு? எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறாரு. அதை நாம பார்ப்போம். நல்லது.